வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தயிர் எப்படி 2 மணி நேரத்தில் பால் உர ஊற்றி தயிர் ஆக்கிறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக் டைமில் தயிர் பண்ணிடலாம். இது வந்து நார்மல் தயிர் போல தான் இருக்கும். இதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ராசஸை வந்து குயிக்கன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து பால் ஆஸ் யூஷுவல் நம்ம உர ஊற்றும் போது லியூக்வார்ம் பதத்தில், அதாவது ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு பதத்தில் நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்தளவுக்கு சூடு ஆயிடுச்சு பால். மோர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதை வந்து நான் ஊற்றி கலக்கிறேன். பாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் பால் கம்மியாக எடுத்திருக்கேன், அதனால் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு சூடு பண்ணணும்னா நல்லாவே கை நல்லா சுடுற அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். பால் உர ஊற்றுறப்ப எவ்வளோ சூடுவோ அதை விட ஜாஸ்தியாக சூடு பண்ணிக்கணும். சூடாயிருச்சு, கை பொறுக்கல எனக்கு, அந்தளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ வந்து அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு பாருங்கள், இந்த பால் இருக்கிற அளவுக்கு இந்த தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே பால் உரையிறதுக்கு ப்ராசஸ் என்னென்னா, உள்ள அந்த ஜெர்ம்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு, குட் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது பில்டப் ஆகிறதுக்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சர் தேவை. அதை வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த வாட்டர், இது வந்து லூக்வார்ம் வாட்டரோட இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா சுடுற அளவுக்கு இருக்குது. இப்போ இது ஆறவும் இது சூடு கொடுக்கவும் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் 2 hours to 3 hours ஃபுல்லாக நமக்கு வந்து பால் வந்து தயிராகிடும். இப்போ வந்து நல்லா ஒரு கப்பு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு முடிஞ்சால் மேலே ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி கவுத்தி வைக்கும்போது அந்த சூடு உள்ள நல்லா ரீட்டைன் ஆகும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு ½ an hour தான் இதுக்கு டைம் தேவைப்படும். பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும், 2 hours ரெடி பண்ணணும்னா, நடுவில் ஒரு தடவை கப்பை வெளியே எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி மறுபடியும் உள்ளே வச்சுட்டிங்கன்னா மோஸ்ட்லி பை 2 hours வந்து ஃபார்ம் ஆகிடும் தயிர். ஸோ சம்டைம்ஸ் நைட்டு உர ஊற்ற முடியல, ஸோ காலையில் எழுந்திரிச்சி தான் பண்ணணும், மதியத்துக்கு லஞ்சுக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வீட்லேயே வந்து ஃப்ரெஷ் தயிர் நம்ம பண்ணிக்கலாம் குயிக் ப்ராசஸில். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக தெவஞ்சிருச்சு தயிர். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டியிருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ வந்து சாலிடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு 2 to 3 hours அதுக்குள்ளே தயிர் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஓவர் நைட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.